ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 43 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ டீமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு பிளேயரே போட்டு தள்ளியிருப்பார். அதை ஒரு காக்கா தூரத்தில் இருந்துட்டு உத்து பார்த்துட்ருக்கோம். சாதா காக்கா இல்லை, அண்டங்காக்கா. அது வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் அந்த டீமன் கிங்டமை காட்டுறாங்க. அப்போ அந்த டீமன் பொண்ணு சொல்லிட்டு இருப்பா, இந்த டீமன் கிங்டம் ரொம்பவே அழகாக இருந்தது, யாரையுமே தொல்லை பண்ணாமல் அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏதோ நல்லவங்க கதை மாதிரி இருக்குதுல்ல, டீமன் கதையை நல்லவங்க கதையாக மாற்றிட்டானுங்க போல இருக்குது. அப்புறமா அந்த பொண்ணு சொல்லுவா, டீமன் பொண்ணு, அப்படி அமைதியாக வாழ்ந்துருந்த டீமன் கிங்டமில் பாருங்க, அமைதியாக வாழ்ந்துருந்த டீமன் கிங்டமில் வந்து யார் யார் வந்து வம்பு பண்ணுறான்னு பாருங்க. அதாவது துறவி, ஒரு சிஸ்டரு, ஹீரோ, அப்புறம் போப்பு, இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏதோ நல்லவங்க கதையை உல்ட்டாவாக போட்ட மாதிரி இருக்குது. அங்கே வந்து அட்டாக் பண்ணனால டீமன் குழந்தைகளும் டீமன் மக்களும் ரொம்பவே அவஸ்தைப்பட்டாங்க. எல்லாமே அழிஞ்சு நாசமாக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளோட புது டீமன் கிங் அவதரிச்சிட்டார். அவர் நம்மளை இதுக்கப்புறம் பாதுகாப்பார். அவர் தான் நம் ரட்சகர், ராஜ குலத்துங்க, ராஜ வைராக்கிய, ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோ, என்னடா இவ இப்படி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா, கேட்கறதுக்கே ஒரு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது டேம்ஜின்வோ, அரசே உங்களை நான் இப்படி கூப்பிடுவா, சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோவும், என்ன கிண்டல் பண்ணுறியா, அவள் தான் என்னை புகழ்ந்து தண்ணி கடுப்பேற்றிட்டு இருக்கான்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த டீமன் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், நீங்கள் எங்களை காப்பாற்ற வந்துட்டீங்க, நீங்கள் மட்டும் இங்கே வரலனா எல்லாரும் எங்களை அழிச்சிருப்பாங்க அப்படின்னு அழுதுட்டு இருப்பா. அப்போ இந்த பக்கம் டேம்ஜன் ஹீரோ கிட்ட, ஆமாம் இங்கே 70% விக்டரி இருந்தால் தான் அந்த டஞ்சன் முடியும், நீ என்ன பண்ண போற, இங்கே டீமன்ஸுக்குள்ளே போறியா இல்லை பிளேயர்ஸுக்குள்ளே போறியா சங் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், டீமனை பாதுகாக்க தானே, அவங்கள பாதுகாத்து இவங்களை யாரை கொல்றாங்களோ அவங்கள தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி, இந்த டஞ்சன் இது ஒரு உண்மையான டீமன் உலகம், இந்த உலகத்தை பாதுகாக்க நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் பாதுகாக்க வேண்டியது பிளேயர்ஸான ரோல் வச்சிருக்க துறவி, சிஸ்டர், ஹீரோ, போப்பு, இவங்களுக்கு ஒன்று டீமன்ஸை பாதுகாக்கணும். அந்த சிஸ்டம் சொல்கிறது கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு இது உண்மையான உலகமா, அப்படின்னா உண்மையான உலகத்தில் இந்த டீமன் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இந்த டவர் எதுக்கு இந்த மாதிரி அமைதியாக வாழ்ந்துருக்கவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி பண்ணுது, இவங்க வாழ்க்கையை கெடுக்கணுமா, அவங்களாம் இங்கே வந்து படுகொலை பண்ண போகிறாங்க, இவங்க எல்லாத்தையுமே இப்படி நடக்கவே கூடாது, நான் அவங்கள பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவெடுத்தோன்னே அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோவுக்கு ஆதரவு தெளிக்கிறாங்க. டீமன் கார்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட, சங் நீ ரொம்பவே நல்லது பண்ணியிருக்க, நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமன் மக்களுக்காக அந்த டீமன் கார்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் கண்டிப்பாக இவங்களை காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தாக முடிவெடுப்பான். அதை பார்த்துட்டு அங்கே டேம்ஜின் என்னது அப்படின்னா நீ டீமன்ஸை பாதுகாக்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஆமாம் அவங்கள நான் பாதுகாத்து வர அந்த பிளேயர்ஸை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு டெரராக நின்றுருப்பான். அப்போ அந்த முத்து பார்த்த காக்கா பறந்து வந்து அந்த ஹீரோ, சிஸ்டரு, அப்புறம் அந்த போப்பு இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டு, அங்கே ஒருத்தன் வந்திருக்கான், அவர் ரொம்ப டேஞ்சராக இருக்கான், அங்கே ஒருத்தனை அசால்ட்டாக கொண்டுட்டான் அப்படின்னு அந்த ஹீரோ சோல்டரில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த சிஸ்டரு, அப்படியா, அப்படின்னா நாம் அவன் கூட ஒரு டீல் போட்டு தான் ஆகணும், நம்ம டீல் போட்டு அவனை நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்துடணும், நம்ம பக்கம் வந்துட்டா அந்த டீமன்ஸ்லாம் கொன்று இந்த டஞ்சனை சீக்கிரமாக முடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு போப்பு, என்னது அவன் அந்த டீலுக்கு ஒத்துக்குவானா, அவன் அந்த டீலுக்கு ஒத்துக்கலான்னா என்ன பண்ணுறது, நீ வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சிஸ்டரு, வேறு என்ன பிளானு, அவன் அந்த டீலுக்கு ஒத்துக்கலன்னா அவனை கொன்னுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருப்பா. அப்படின்னு கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், டேம்ஜினுவை வச்சு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஸ்வாட் ட்ரைனிங் பண்ண சொல்லி கொடுத்துருப்பான். டேம்ஜினுவை என்ன பண்ணியிருப்பா, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஸ்வாட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பா. அங்கே ஒருத்தனை குனியை வச்சுட்டு அவனை சேர் மாதிரி யூஸ் பண்ணி அவன் மேலே உட்காந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பா. அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க டீமெல்லாம், எங்க 16 மணி நேரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோங்க, கை காலெலாம் வலிக்குதுக்குன்னு அழுதுட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து டேம்ஜினு, என்னடா நீங்கள் டீமன்றா நம்ம மனுஷனுங்க மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க, ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த டீமன் பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, இவர் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இருந்தாலும் இந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா, இவர் ரொம்ப திறமையான ஆள் போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் அவர் ரொம்பவே எக்ஸலண்டான டீச்சர், அவளுக்கு சொல்லிக் கொடுக்க நல்லாவே தெரியும், அவள் சொல்லி கொடுத்தானா சண்டை சூப்பராக போடுவாங்க, அப்படின்னா இவங்களுக்கு ஒரு துணை தேவை இருக்காது, அவங்களே தனியாக அவங்கள பாதுகாத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்து, சரி நீ ட்ரைனிங் போலையா, நீ போய் ட்ரைனிங் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த பொண்ணு ஐயோ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டே முடிச்சுட்டு இருப்பா. அப்போ ஒரு டீமன் ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட, அரசு பெரிய ஆபத்து, எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, வாசலில் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஓடி வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இந்த வாசலில் பார்த்தா அங்கே இருக்க ஒரு டீமனோட மூஞ்சை பிடிச்சி அந்த சிஸ்டர் தூக்கிட்டு, அசிங்கமான டீமன் நீங்கள்லாம் அழிய வேண்டியவங்க,
நீங்க என்னன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கிங்கி வேற வந்திருக்கானா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து நிப்பாரு. அங்க வந்து நின்னு நம்ம ஹீரோ அந்த சிஸ்டரை பார்த்துட்டு, ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீ இப்படி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு அந்த சிஸ்டரு, தெரியும் தெரியும், உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான பிளேயர் ஆச்சே, உன்னை எப்படி கேள்விப்படாம இருக்க முடியும் அப்படி சொன்னோன்னு அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா நான் யாருன்னு தெரிஞ்சும் என்னோட வழியில குறுக்க வரியா? அப்படின்னா நீ சாவ நோக்கி வரணும் உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமா கேட்டோன்னே அது கேட்ட அந்த சிஸ்டரு, கோபப்படாத கோபப்படாத கோபப்படாத, நான் ஒரு டீல் பேசலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ, என்னது டீலா, என்ன பேச போற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சிஸ்டரு, என்ன டீல்னு தெரியாதா, 70% விக்டரி இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம், அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க 70% கொண்டுட்டா நம்ம இங்க இருந்து ஜெயிச்சு அடுத்த டவருக்கு போயிருக்கலாம் இல்லையா, அதனால என்ன பண்ணு, இங்க இருக்க டிஎம் எல்லாம் நீ கொண்டுரு எங்க கூட சேர்ந்து, அப்படி நீ கொண்டுட்டனா இந்த டவரோட டஞ்சன் இந்த ஃப்ளோர்ல முடிஞ்சிடும், நம்ம அடுத்த இதுக்கு போகலாம், அதை விட்டுட்டு எதுக்கு நம்மளுக்குள்ளேயே சண்டை போடணும், நம்மளாம் ஒரே பிளேயர் தானே. பாத்தியா நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லை, அவ்வளோ பெரிய புத்திசாலினா அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி பேசிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, சோபா இது டவரா இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியான்னு தெரியலையே, வரதெல்லாம் பைத்தியமாக வருது, இங்கே பாரு உன்ன மாதிரி ஒரு லூசுக்கிட்டலாம் டீல் போட முடியாதுடி அப்படின்னு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு ஓங்கி குத்த போவான் பாருங்க. கட்டுப்பாயிருவான் நம்ம ஹீரோ, கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்துருவான், பறந்து போய் குத்துல அவன் மூஞ்சி தேஞ்சிருன்னு பார்த்தா மூஞ்சி அப்படி காத்தோட காத்தா கரையுது, என்னன்னு பார்த்தா இங்கே அவள் வரலங்க, அவளோட மேஜிக் உடம்பு தான் வந்திருக்கு. அந்த மேஜிக் உடம்பு அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டு இருக்கும்போது அவளோட பேர் என்னன்னு அப்போ தான் தெரியுது, இவளோட பேர் குளோரியா. அவள் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, நீ புத்திசாலின்னு நினைச்சேன், அப்படியே அந்த குளோரியாவோட மேஜிக் உடம்பு அங்கிருந்து காணாம போயிடும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த அப்பாவி டீமன் மக்களையே கொல்ல சொல்றியா, உங்க எல்லாரையுமே நானே கொல்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம கடுப்பாகி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் டேம்ஜனுவும் தூரத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க அந்த ஹீரோ போப்பு அந்த சிஸ்டர் இவங்களோட படம் அப்படி அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து டேம்ஜனுவும், இவங்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்களே சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும், அதுக்கு தானே நீ ட்ரெயின் பண்ணியிருக்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நீ தான் நல்ல டீச்சர் ஆச்சே சொன்னோன்னே அதை கேட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அந்த டீமன் பொண்ணு படையை ரெடி ஆக்கிட்டு முன்னாடி வந்து நின்றுப்பா. டேம்ஜனுவும், ஆமாம் அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேனே இவங்க சமாளிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட டிவைன் பவரை ஆக்டிவேட் பண்ணுவான் பாருங்க. அப்படியே பார்க்கறதுக்கு பிளாக் கலர் இங்கிலீஷ் மாதிரியே மாறிடுவான், சூட்டு சும்மா பயங்கரமாக இருக்கும், பார்க்கறதுக்கே வெறித்தனமாக இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹீரோ வந்து நிற்பான், மேலே பறந்துட்டு இருப்பான், இங்கே கீழே சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும், ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போயிட்டே இருக்கும்போது அந்த ஹீரோ, நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியாதுடா, நான் உங்க எல்லாத்தையுமே கொல்றேன் டீமன்களா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஆனா இங்க பார்த்தா டீமன் தான் அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாங்க, டீமன் கையில செத்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. இந்த மாதிரி சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒரு குழிக்குள்ள மாட்டிக்குவாங்க. டக்குன்னு பார்த்தா மேல எல்லாருமே அம்பு வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க அந்த டீமன் எல்லாம். அந்த டீமனை வச்சு அந்த அம்பெல்லாம் விடுவா பாருங்க, அங்க இருக்க அந்த சாதா அந்த மனுஷங்களை எல்லாத்தையுமே அம்பு விட்டு கொண்டுகிட்டே இருப்பா. அப்பதான் அந்த டீமன் பொண்ணு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பிளான் போட்டதை யோசிச்சு பாப்பா, ஏன்னா இந்த பிளான் நம்ம ஹீரோவோடது. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க அங்க மேல பறந்துட்டு இருந்த சிவப்பு முடி ஹீரோ, என்னடா என்னோட ஆட்களே கொள்றீங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க செத்து போனவங்கள ஜாம்பி பவர் யூஸ் பண்ணி அப்படி எந்திரிச்சு நடக்க வைப்பான் பாருங்க. அதுங்க செம ஸ்பீடா ஓடி வந்து இங்க அந்த டீமன் பொண்ணு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சும்மாவே இருக்க மாட்டான், சும்மா பறந்து வந்து தோர் மாதிரி என்ட்ரி கொடுத்து அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்த இக்ரிஸ் ட்ரெஸ்ஸோட சும்மா செம்ம ஸ்பீடா ஓடி வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளிட்டு இருப்பான். அப்ப அங்க மேல பறந்துட்டு இருக்க அந்த சிவப்பு முடியை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா மேல பறந்துகிட்டே இருக்க போறியா இல்ல கீழே வந்து சண்டை போட போறியா, ஏன்டா இப்படி பயப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அவன் கடுப்பாயி, என்னோட சக்தி என்னன்னு தெரியாது, இங்க நீ எத்தனை பேருக்கு கொண்டாலும் நான் அவங்கள திருப்பி எந்திரிச்சு வர வச்சுக்கிட்டே இருப்பேன், என்னோட கமெண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது கமெண்ட் பவர்ஃபுல்லா, நான் என்னோட கமெண்ட்டை காட்டவாடா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி ஸ்வாடை எடுத்துட்டு கெத்தா நின்றுட்டு பின்னாடி இருக்க டீமனை பார்த்துட்டு, நான் சொல்றதை கவனமா கேளுங்க, சொன்ன உடனே அட்டாக் பண்ணணும் புரியுதா அப்படி சொன்னேன். அதை கேட்ட அந்த டீமன்லாம் சூப்பர் நீங்க சொன்னோன்னு செஞ்சுருங்க அப்படி சொல்லிட்டு குசியாயிருவாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி ஸ்வாடை தரையில ஓங்கி ஒரு சொருவான். சொருவுனா அந்த வின்டர் பவர் அது மூலமா தரையை ஐஸ் ஆகி அங்க இருக்க எல்லாத்தையுமே உரைய வச்சிருவோம். நம்ம ஹீரோ அங்க இருக்க டீமன்ஸை பார்த்துட்டு, போய் அட்டாக் பண்ணுங்கடா அவங்கள போட்டு தள்ளுங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்க டீமன்லாம் அந்த பனியில உறைஞ்சவங்களை பிடிச்சி போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த சிவப்பு முடி கடுப்பாயி, நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்னோட டிவைன் பவர் என்னன்னு தெரியல உனக்கு, இப்போ என்னோட டிவைன் பவர் யூஸ் பண்ணி உன்னோட டிவைன் பவர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவ ஒரு டிவைன் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட கழுத்தை அப்படி நெருக்கிட்டு அப்படி சங்கிலி மாதிரி பிடிச்சி வச்சிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, உங்ககிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா, நீ என்ன பண்ண போறன்னு என்கிட்ட சொல்லிடுற, அதுதான் பெரிய பிரச்சனையே, அப்படி சொல்லக்கூடாது, சொல்லாம அடிக்கணும், அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும்டா அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவனோட பவரை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாரு. அதனால அவன் சங்கிலியில உடஞ்சு போய் நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்துட்டு
ஹோலி லைட் ஆக்டிவேட்டட் அந்த டெக்னிக்கை போட்டு விட அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிடும். இது எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு, அது போய் அடிக்கும் பாருங்க, அடிச்சு அடியில் அவ்வளோதான் அவன் கதையே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ உடனே போய் அவனோட அந்த ஸ்பிரிட்டை உள்ளே எடுத்துக்குவார். உள்ளே எடுத்த உடனே நம்ம ஹீரோட அந்த விங் ஆஃப் ஸ்டீல் இருக்கு பாருங்க, அது லெவல் அப் ஆகி இப்போ வெறித்தனமாயிரும். விங்ஸ் ஆஃப் ஸ்டீல் லெவல் அப் டிவைன் பவர் மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ரெக்கையை பார்க்கறதுக்கு வெறித்தனமாக இருக்கும். பார்க்கறதுக்கே பக்கா மாசா இருப்பார் நம்ம ஹீரோ. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ இப்போ ஓவர் பவர் ஆயிட்டாரு. அந்த ரெக்கையை வச்சு நம்ம ஹீரோ பறக்கும் போது அந்த இடமே ஆறா சும்மா அள்ளும். அப்படி அங்க கட் பண்ணா இது பக்கம் அந்த போப்பு இருக்கான் பாருங்க, அவன் அந்த குகைக்குள்ள இருந்துட்டு ஐயோ என்னடா இது, அந்த சிவப்பு முடி ஹீரோவே கொண்டுட்டானா, அவன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு, என்னால தனியா அவனை சமாளிக்க முடியாது ஐயா, உடனே நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். குளோரியாவுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, அவகிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். நான் உயிரோட இருக்கணும்னா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயாகணும், கைப்புள்ள ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போப்பு பயந்து போய் ஓடிக்கிட்டு இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எப்படியாச்சும் தப்பிச்சணும்டா அப்படி அவன் பயந்துட்டு தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இக்ரிஸ் சூட்டோட சும்மா செம்ம கெத்த அவன் பின்னாடி வந்துட்டு, தம்பி எங்க போறீங்க, அவ்வளோ அவசரம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறித்தனமா கேட்டுட்டு அவனை ஓங்கி ஒரு அடிப்பாரு பாருங்க. அவன் இது என்னடா எப்படா அவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அடிச்சு அடியில் பறந்து போய் அங்கே இருக்க பாறையில் இடிச்சு கீழே விழுவான் பாருங்க. அப்படி பனிப்பாறையில் இடிச்சு கீழே விழுந்தவன் நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அப்படி குத்துறதுக்கு போவார் பாருங்க. பார்க்கறதுக்கு அப்படியே இக்ரிஸ் மாதிரியே இருக்குங்க. யாருக்கெல்லாம் இக்ரிஸ் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நம்ம ஹீரோ டீமன்ஸ்க்கு ஆதரவாக இருந்து பிளேயர்ஸ் அதாவது ஹண்டர்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த குளோரியா அந்த சிஸ்டர் வர போறா, அவளை நம்ம ஹீரோ எப்படி எதிர்கொள்ள போறான், இங்கே இவனை கொல்ல போறானா இல்லை நம்ம ஹீரோ கூட்டு சேர்க்க போறானா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.